ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு காலையில் எந்திரிச்சு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா டென்ஷன் இல்லாமல் சமைச்சிக்கலாம். அது போக உங்களுக்கு வெளியூர் போகும்போது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகிற பொருட்கள் எல்லாம் வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியிலேருந்து மளிகை சாமான்கள் வாங்கி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொள்ளு, தட்டைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம காய வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடுவோம். காலையில் எழுந்திரிச்சு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொள்ளு, பாசிப்பயிரெலாம் போடும்போது அவசரமாக இதில் இருக்கிற கல் குப்பையெல்லாம் நம்ம நீக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதனால் நம்ம ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்துமே இந்த மாதிரி பொருட்களை டைம் கிடைக்கும் போது கல், மண், குப்பை எது இருந்தாலும் சரி இது மாதிரி நீக்கி எடுத்துகிட்டு நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் இருக்கும். மெயினாக கொள்ளில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க சின்ன சின்ன கல், தூசு, குப்பை எல்லாமே இருக்கும். பாசிப்பயிர்லேயும் கல் இருக்கும், துவரம் பருப்புலையும் இருக்கும். இது போல் நீக்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு காலையில் சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு டம்ளர் கொள்ளில் எவ்வளோ கல், குப்பை, அந்த உடஞ்ச கொள்ளெல்லாம் எடுத்துருக்கேன்னு சொல்லி பாருங்கள். இது போல் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக சூப்பராக சமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கிட்ஸுக்கெல்லாம் நிறைய மெடிசன்ஸ் வச்சுருப்போம். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம மருந்து பொருள் எல்லாமே வச்சுருப்போம். எல்லாம் ஒரே டப்பாவில் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அவசரமாக எடுக்கும்போது கீழே கொட்டிட்டு ஒன்றோட ஒன்றா கலந்து போயிடும். அதனால் இதுக்கு ஒரு சின்ன ஐடியா பார்க்கலாம் வாங்க. 2 லப்பர் பேண்ட் இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக மருந்து பொருட்களை எல்லாம் நம்ம தனித்தனியாகவே எடுத்துக்கலாம். லப்பர் பேண்ட் எடுத்து இது போல் இந்த பாக்ஸில் நம்ம குறுக்கு வாக்குலையும் நெடுக்கு வாக்குலையும் சேர்த்துடலாங்க. இது உங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தான். இப்படி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 அறைகள் நம்மளுக்கு கிடச்சிரும். 4 இப்போ உங்களுக்கு சிறப்பு பாட்டில் இருந்துச்சுன்னா 4யுமே தனித்தனியாக நம்ம வச்சிடலாம். எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா ஒன்றா எடுத்துக்கலாம். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம கிட்ஸுக்கு மருந்து கொடுக்கும்போது தனித்தனியாக வச்சுட்டோம்னா ஈஸியாக எடுத்து கொடுக்குறக்கு நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டேப்லெட்டுமே தனித்தனியாக நம்ம இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று கலக்காமல் தனித்தனியாக அதோட அறையிலேயே நம்மளுக்கு மருந்து பொருட்கள் எல்லாம் சேவ் ஆகுது. நம்மளுக்கு மாத்திரையை விட சிறப்புகள் வைக்கிறதுக்கு இது ரொம்ப இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படியே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம பிளாஸ்டிக் மரம் அப்புறம் பக்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இது போல் பிளாஸ்டிக்கில் சென்டரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இது அப்படியே நம்ம இழுத்தோம்னா அப்படியே நம்மளுக்கு அந்த பொருட்களில் பசை போல் ஒட்டிடும். அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ இதே சில்வர் பாத்திரங்களில் நான்ஸ்டிக்கில் இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணால் அப்படியே அந்த ஸ்டிக்கர் நம்மளுக்கு வந்துடும். இது போகிற பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம அடுப்பில் காட்ட முடியாது. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த ஸ்டிக்கர் மேலே தேய்ச்சி விட்டுருங்க. ஸ்டிக்கர் மேலே தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் ஸ்டிக்கர் நல்லா ஊறியிருக்கும். இது போல் லைட்டாக கத்தியோ இல்லது ஸ்பூனோட ஓரங்கள் இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி ஓரங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஸ்டிக்கர் சூப்பராக வந்துடும். ஏன்னா எண்ணெயில் ஊறி இருக்கிறனால செகண்டில் உங்களுக்கு ஸ்டிக்கர் ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான். கையால் எடுத்திங்கனாலே சூப்பராக வந்துடும். இப்போ இது போல் ஒரு துணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்மளோட பொருட்கள் கிராக்கும் உலகாது, ஸ்டிக்கர் இருந்த இடமே நம்மளுக்கு தெரியாது. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூடி கிராக்கோ ஸ்டிக்கர் இருந்த இடமே நம்மளுக்கு தெரியல. அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கொள்ளு பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பெல்லாம் நம்ம தனியாக கடையும் போது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் கடைஞ்சால் ஒரு மதியம் 3 மணி 4 மணிங்கும்போது சளிப்பு வாடை வர மாதிரி இருக்கும். அப்படி சலிக்காமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா, நம்ம இந்த பருப்பு கூட ரசம் வைப்பேன் இல்லைங்களா, அந்த ரசத்தில் கொஞ்சமாக ஒரு 1/2 கரண்டி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த பருப்புகளில் மேலால் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பொழுது வரைக்கும் வச்சுருந்தாலும் இந்த பருப்பு நம்மளுக்கு சலிக்காமல் சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற புளி கரைசல் நம்மளுக்கு சேரும்போது சலிப்பு வடை எதுவுமே வராது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வெளியூர் போகும்போது பார்த்திங்கன்னா சார்ஜரு, ஹெட்ஃபோனு எல்லாமே சேர்த்து ஒன்றோட ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு பர்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒன்றோட ஒன்றா நம்மளுக்கு சிக்கல் விழுந்துடும். அது தனித்தனியாக
பிரித்து எடுக்கிறக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் காதில் மாட்டுற அந்த ஃபோன் மட்டும் நல்லா சிக்கல் விழுந்து கட் ஆகிறதுக்கு கூட நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வெளியூர் பயணங்கள் போகும்போது இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்ஃபோனை இது போல் ரவுண்டாக சுற்றிக்கலாம். சுற்றி எடுத்துகிட்டு நம்ம சேஃப்டி பின் இருக்குது இல்லைங்களா, சேஃப்டி பின்னை வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா பின் பண்ணிடுவோம். பாருங்கள், இது போல் கோர்த்துட்டு பின் பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் சார்ஜரோட ஒயரை வந்து நம்ம கழட்டிட்டு அதையும் சுற்றி நம்ம சேஃப்டி பின்னால் பின் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சம் பெரிய சேஃப்டி பின் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதை வச்சு நம்ம பின் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா வெளியூர் போகும்போது ஈஸியாக வந்து நம்ம தனித்தனியாகவே அது ஸ்டோரேஜ் இருக்கிறனால அப்படியே பின் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். நம்மளுக்கு சிக்கல் எதுவுமே விலகாமல் ஒயரும் கட் ஆகாமல் சேஃப்டியாக இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு போகிறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா டிப்ஸு வீடியோ போட்டிருக்கிறோம். டைம் இருந்தால் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் வாங்க. இனி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் வருது. பொங்கலுக்கு வந்து ஸ்வீட் எல்லாமே செய்ய ஆரம்பிப்போம். அப்போ இது போல் இடிக்கல்ல தான் நம்ம வந்து ஏலக்காய் வந்து இடிக்கணும். இதில் ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டி போட்டிருப்போம். அதோட ஸ்மெல் வந்து ஏலக்காயில் படும். அதனால் வந்து அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது போல் ஒரு கவர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாதியாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாதியில் வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துருவோம். ஏலக்காயை இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இடிக்கல்லோட சென்டரில் வந்து நம்ம இதை வந்து வச்சு விட்டுருவோம். இல்லை கவர் கூட நீங்கள் இடிக்கல்லில் வச்சுட்டு ஏலக்காயை சேர்த்துக்கலாம். 2 விதமாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த கல்லில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே இடிக்கிற கல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த கவரில் ஜாயின் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிட்டு நம்ம ஏலக்காய் இடித்து சேர்த்தோம்னா ஏலக்காயோட வாசனை மட்டும்தான் நம்மளோட ஸ்வீட்டில் வந்து இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு இந்த மல்லி சீரகமெல்லாம் ரசத்துக்கெல்லாம் இடிப்பு இல்லைங்களா, அந்த வாசமெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காயோட வாசம் மட்டும்தான் இருக்கும். நம்ம கவரோட வெளியே எடுத்து ஏலக்காய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸுக்கு போல வாங்க. நம்ம இது போல் ஸ்வீட் பாக்ஸு அல்ல செப்பல் பாக்ஸு எந்த பாக்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். இது தூக்கி போடாமல் இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா பார்க்கலாம்.